Welcome to Mrtechwin YouTube channel. Mrtechwin YouTube channel மூலமா இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ மாச தொடக்கத்துல உங்க இன்டர்நெட் பேக்கேஜ் அப்டேட் உங்க இன்டர்நெட் கனெக்ஷன்ல டேட்டா முடிக்கிற இந்த Windows 10 ஆட்டோமேட்டிக் அப்டேட் எப்படி ஆஃப் பண்ணிக்கொள்றது அப்படி இல்லாட்டி அதை எப்படி நீங்க மேனுவலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை செஞ்சிட்டு இருக்கிற டைம்ல உங்க கம்ப்யூட்டர் அடிக்கடி அப்டேட் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படி ஒரு பிரச்சனை நீங்க கட்டாயமா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க நீங்க Windows 10 யூஸ் பண்றதா இருந்தா. சோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு இந்த வீடியோல நான் உங்களுக்கு 3 மெத்தட்ல தர போறேன். கட்டாயமா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க Mrtechwin YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க. அதோட நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணும்னு சொன்னா பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி மேலுக்கு ஆல் னு செலக்ட் பண்ண மறக்காம. இப்போ நாங்க எங்க வீடியோவுக்கு போலாம். Microsoft Windows யூஸ் பண்றாங்க. Microsoft Windows 7 8 ல ஈஸியா நாங்க ஆட்டோமேட்டிக் அப்டேட் மேனுவலுக்கு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணனும். பட் இருந்தாலும் இந்த Windows 10 ல அந்த ஆப்ஷன் எங்களுக்கு காணக்கூடியதா இல்ல. சோ அது மாதிரியான சந்தர்ப்பத்தில் நாங்க அது எப்படி மேனுவலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்றது அப்படி இல்லாட்டி அதை எப்படி டிசேபிள் பண்ணிக்கொள்றது அப்படி இல்லாட்டி அதை எப்படி நாங்க ஆஃப் பண்ணிக்கொள்றதுன்னு தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நான் உங்களுக்கு இதெல்லாம் பெஸ்டான 3 மெத்தட் சொல்லி தரேன் எப்படி நாங்க ஆஃப் பண்ணிக்கொள்றது. அந்த 3 மெத்தட்ல நான் உங்களுக்கு செகண்டா சொல்லி தர போற மெத்தட் வந்து நீங்க மொபைல் மூலமா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்க லேப்டாப்ல இன்டர்நெட் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா Wi-Fi இல்ல. சோ அது மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க உங்க மொபைல் போன்ல உள்ள டேட்டா எப்படி சேவ் பண்ணிக்கொள்றது இந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை குயிக் ஆஃப் பண்ணிக்கொள்றதும் அந்த ஆப்ஷனை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ மறக்காம நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. சோ இப்போ நான் முதலாவது ஆப்ஷனை பார்க்கலாம். சோ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நாங்க செய்ய போற விண்டோஸ் அப்டேட் வந்து டிசேபிள் பண்றது. அதாவது இந்த விண்டோஸ் அப்டேட் சேவ்ஸ் நாங்க வந்து டிசேபிள் பண்ண போறோம். சோ அந்த மெத்தட் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேன். அது மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சா உங்களோட விண்டோஸ் அப்டேட் சேவ்ஸ் உங்களுக்கு டிசேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். சோ இப்போ நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியலை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இதுக்கு செஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தா எங்களோட கம்ப்யூட்டர்ல அப்படி இல்லாட்டி எங்களோட லேப்டாப்ல நாங்க ரன் விண்டோவை எடுத்துக்கொள்ளணும். ஸோ அதுக்கு நாங்க கீபோர்டில் உள்ள ஷார்ட்கட் விண்டோஸ் கீயோட நாங்க சேம் டைம் ஆரை பிரஸ் பண்ண எங்களுக்கு இந்த ரன் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இது மாதிரி பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணி RU என்று டைப் பண்ணா இந்த ரன் எங்களுக்கு இது மாதிரி பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இங்க நாங்க services.ms டைப் பண்ணி ஓகே பண்ணணும். ஸோ இது மாதிரியான சேவிசஸ் மெனு எங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதாவது கரண்ட்லி ரன் ஆகி கொண்டிருக்கிற சேவிசஸ் எல்லாம் எங்களுக்கு இந்த மெனுவில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படுது. ஸோ இதில் நாங்கள் விண்டோஸ் அப்டேட் வைக்கிற சேவிஸை நாங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு நாங்கள் W ப்ரெஸ் பண்ண எங்களுக்கு W உள்ள சேவிஸ் எல்லாம் எங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ விண்டோஸ் அப்டேட் இந்த விண்டோஸ் அப்டேட் நீக்கிறதுல டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ அந்த விண்டோஸ் அப்டேட் நீக்கிறது நாங்கள் டபுள் கிளிக் பண்ணால் விண்டோஸ் அப்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுக்கு இது மாதிரி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் இந்த ஸ்டார்ட் அப் டைப் இருக்கிறது இங்க ஆட்டோமேட்டிக் நீக்கிறது எங்களுக்கு டிசேபிள் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ டிசேபிள் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே பண்ண வேணும். ஓகே பண்ணிட்டு உங்களோட கம்ப்யூட்டரை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண அப்படி உங்கள் லேப்டாப்பை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் உங்களோட இந்த அப்டேட் வந்து ஆகவே ஆகாது. ஸோ சேம் டைம் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை திரும்ப எனேபிள் பண்ணிக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி திரும்ப இந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தேவைன்னு சொல்லி பார்த்தா அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்த அதே மெத்தடில் நீங்கள் இந்த விண்டோஸ் அப்டேட்டுக்கு போயிட்டு இந்த ஸ்டார்ட் அப் டைப்பில் திரும்ப ஆட்டோமேட்டிக் நிற்கிறது கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே பண்ணி ரீஸ்டார்ட் பண்ண உங்களோட கம்ப்யூட்டரை உங்களுக்கு எகெயின் இந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஃபீச்சர் உங்களோட கம்ப்யூட்டரில் அதாவது உங்களோட விண்டோஸ் 10 நிற்கிறவங்களோட கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். செகண்டாக பார்க்க போகிறோம் இந்த மெத்தட் வந்து ஈஸியான ஒரு ஸ்டெப் தான். அதாவது நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ண முடியும் வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ண கம்ப்யூட்டர் அப்படி இல்லை லேப்டாப்புக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட விண்டோஸ் 10 அப்டேட்டை வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் கேபிள் மூலமாக அப்படி இல்லாட்டி லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மூலமாக உங்களோட கம்ப்யூட்டர் அப்படி இல்லாட்டி உங்கள் லேப்டாப்பை நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தால் இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களோட விண்டோஸ் 10 அப்டேட் உங்களுக்கு ஆஃப் பண்ணிக்கொள்ள முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் எப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் இந்த வைஃபை கனெக்ஷனை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த கனெக்ட் பண்ணிக்கிற இடத்துல உங்களுக்கு கீழே இந்த வைஃபை மார்க் காட்டும். இந்த மார்க் காட்டுற இடத்துல இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது. இந்த வைஃபை கனெக்டட் நிற்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணால் எங்களுக்கு இது மாதிரி ஒரு மெனு வரும். இந்த மெனுவில் மீட்டட் கனெக்ஷன் ஒன்றிக்கு இந்த மீட்டட் கனெக்ஷன்றது நாங்கள் ஆன் பண்ணி வைக்கணும். இந்த மீட்டட் கனெக்ஷன் நாங்கள் ஆன் பண்ணி வச்சா ஒரு நாள் வந்து உங்களோட விண்டோஸ் வந்து இந்த கனெக்ஷன் மூலமாக அப்டேட் ஆகாது. ஸோ இது ஒரு ஈஸி மெத்தட் தான். நீங்கள் வைஃபைக்கு கனெக்ட் ஆகினதும் இந்த மீட்டட் கனெக்ஷனை போட மறக்கமான நீங்கள் விண்டோஸ் அப்டேட் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஈக்கிறோத்தர்னு சொன்னால். ஸோ இது எது மாதிரியான டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா நீங்கள் அவசரத்துக்கு உங்களோட மொபைல் ஃபோனை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்களோட லேப்டாப்பை இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த வைஃபை மூலமாக இந்த டைமில் உங்களோட ஃபோனில் உள்ள டேட்டா வந்து கொஞ்சம் டேட்டா தான்
ஆகிக்கும் சில டைமில். அந்த டேட்டாவெல்லாம் வந்து நீங்கள் இந்த செட்டர்ஸ் மீடியட் கனெக்ஷன் போடாமல் இருந்து உங்களோட மொபைல் உள்ள டேட்டா மூலமாக உங்களோட கம்ப்யூட்டர் உங்களோட லேப்டாப் வந்து அப்டேட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படும். ஸோ அது மாதிரியான டைமில் வந்து அந்த சின்ன கேப்பில் வந்து உங்களோட ஃபோனில் உள்ள டேட்டா எல்லாம் முடிகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து அதிகமாகவே காணப்படும். ஸோ கட்டாயமாக நீங்கள் மொபைல் மூலம் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணுற உங்களோட லேப்டாப்பில் மொபைல் மூலம் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வீடியோ தான் இந்த வைஃபை கனெக்ட் ஆகினதும் நீங்கள் இந்த செட்டர்ஸ் மீட்டட் கனெக்ஷன்றதை ஆன் பண்ணி வைக்கிறது தான். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிற மூணாவது மெத்தட், அப்படி இல்லாட்டி ஃபைனல் மெத்தட். இந்த மெத்தட் மூலமாக யாருக்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் ஒரு விண்டோஸ் 10 எஜுகேஷன் எடிஷன் அப்படி இல்லாட்டி விண்டோஸ் 10 ப்ரோ எடிஷன் அப்படி இல்லாட்டி விண்டோஸ் 10 என்டர்பிரைஸ் எடிஷன் யூஸ் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் உங்களுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் விண்டோஸ் 10 ஹோம் எடிஷன் யூஸ் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் உங்களுக்கு இந்த மெத்தட் மூலமாக உங்களுக்கு உங்களோட விண்டோஸ் 10 அப்டேட்டை ஆஃப் பண்ணிக்கொள்ள முடியாது. ஸோ அதிகமானவர் வந்து விண்டோஸ் 10 ப்ரோ எடிஷன் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்டேட்டை ஆஃப் பண்ணிக்கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் என்ன அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு இது வந்து மெனுவலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களோட அப்டேட்டு. இது மூலமாக வந்து அப்டேட் வந்து அவைலபிள் ஆகிக்கிற டைமில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக காட்டும் இந்த அப்டேட்டை நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுவான்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வேணும்னு சொல்லலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட்டை ஆஃப் பண்ணினாலும் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பேக்ரவுண்டில் அப்டேட் ஆகத்தான் செய்யும் என்பது நான் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்லிக்கொள்ளேன். ஸோ இப்போ நாங்கள் இந்த மெத்தடை எப்படி ஆஃப் பண்ணிக்கொள்றேன்னு பார்க்கலாம். அவனோட கம்ப்யூட்டரில் கீபோர்டில் விண்டோஸ் கீயோட ஆரை ப்ரெஸ் பண்ணால் ரன் வரும். அந்த ரன்னில் நீங்கள் ஜிபி எடிட்னு சொல்லி டைப் பண்ணணும். gpedit.msc டைப் பண்ணி ஓகே பண்ணினா இது மாதிரியான ஒரு மெனு கொண்டு வரும். ஸோ இந்த மெனுவில் மேலுக்கு இந்த கம்ப்யூட்டர் கன்ஃபிகரேஷன் ஒன்றிக்குது, அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணணும். அதில் விண்டோஸ் கம்பனண்ட் ஒன்றிக்குது, அதை டபுள் கிளிக் பண்ணணும். அதில் கீழே விண்டோஸ் அப்டேட் ஒன்றிக்குது, அந்த விண்டோஸ் அப்டேட்டை டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ அதில் கன்ஃபிகர் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஒன்றிக்குது, அதை டபுள் கிளிக் பண்ணணும். அதை டபுள் கிளிக் பண்ண போகிறவங்களுக்கு இது மாதிரியான ஒரு விண்டோ ஒன்று எங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விண்டோவில் நீங்கள் இந்த எனேபிள் நிற்கிறத கட்டாயமாக டிக் பண்ணுங்க. உங்களோட கம்ப்யூட்டரில் சில நேரம் இந்த நோட் கன்ஃபிகர் நிற்கும், அதில் நீங்கள் இந்த எனேபிள் நிற்கிறத கட்டாயமாக டிக் பண்ணுங்க. டிக் பண்ணினா இந்த ட்ராப் டவுன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். இந்த ட்ராப் டவுனில் நீங்கள் நோட்டிஃபை ஃபார் டவுன்லோட் அண்ட் ஆட்டோ இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இந்த செகண்ட் டிக்கிறதா இந்த 2 டிக்கிறதுல நோட்டிஃபை ஃபார் டவுன்லோட் அண்ட் ஆட்டோ இன்ஸ்டால் டிக்கிறத கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே பண்ணுவோம். அப்படி நீங்கள் ஓகே பண்ணினா உங்களோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வந்து எப்போ சரி அவைலபிள் ஆகிக்கிற டைமில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக காட்டும் அப்டேட் அவைலபிள் ஆகிக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அப்டேட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதை எப்படி செக் பண்ணிக்கொள்றதுன்னு பார்த்தா, இங்கே இஸ்டார்ட்டில் நீங்கள் அப்டேட் செட்டிங்ஸ்னு சொல்லி டைப் பண்ணினா, விண்டோஸ் அப்டேட் செட்டிங்ஸ்னு டைப் பண்ணினா இது மாதிரி இந்த அப்டேட் உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் பெண்டிங் டவுன்லோடு காட்டுது. இதெல்லாம் அப்டேட் தான். இந்த அப்டேட் உங்களுக்கு இது மாதிரி பார்த்துக்கொள்ளக்கூடியதாகும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த அப்டேட் உங்களுக்கு வந்து மெனுவலாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு அப்டேட் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு விண்டோஸ் 10 அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பார்த்தோம் விண்டோஸ் 10 ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை எப்படி நாங்கள் ஆஃப் பண்ணிக்கொள்றது, அப்படி இல்லாட்டி அதை எப்படி நாங்கள் மெனுவலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்றது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு நாள் உங்களோட விண்டோஸ் 10 அப்டேட்டை பெர்மனெண்ட்டாக டிசேபிள் பண்ணி வைக்க வேணும். கட்டாயமாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. அப்டேட்னு சொல்கிறது கட்டாயமாக நாங்கள் பண்ண வேண்டிய ஒன்று. நாங்கள் அப்டேட் பண்ணாத எங்களோட கம்ப்யூட்டர் அப்படி இல்லாட்டி எங்களோட லேப்டாப் சாஃப்ட்வேர் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். எங்கள் ஹேக்கர்ஸ் இந்த எங்களை கம்ப்யூட்டர் எங்களுக்கு ஈஸியாக பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். ஸோ நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து உங்களோட டேட்டா மிச்சம் இருக்கிற டைமில் அப்படி இல்லாட்டி உங்களோட எண்ட் ஆஃப் தி மந்த் உங்களோட டேட்டா மிச்சம் இருந்தால் கட்டாயமாக அந்த மிச்சம் உள்ள டேட்டாவை யூஸ் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ணுங்க. நீங்கள் எப்போவுமே லேப்டாப்பில் பிஸியாக இருக்கிற ஒருத்தராக இந்த டைம் இல்லாமல் இந்த அதுக்குன்னு டைம் ஒதுக்கி சரி உங்களோட கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ண மறக்கவான. நீங்கள் அது மாதிரி அப்டேட் பண்ண பேக்கெண்டில் நிறைய சேஞ்சஸ் வரும், எங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் காணப்படாது. ஸோ அதிகமானவர் வந்து மொபைல் ஃபோனை மட்டும்தான் அப்டேட் பண்ணுறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தா, மொபைல் ஃபோனை நாங்கள் அப்டேட் பண்ண இன்டர்ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் வருது, அந்த சேஞ்சஸுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. பட் அப்படி இல்லாமல் இந்த விண்டோஸில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணால் ஃப்ரண்ட் எண்டில் நிறைய சேஞ்சஸ் வராது, டிசைன்ஸ் மாறாது. டிசைன்ஸ் மாறாமல் இருந்தாலும் இதில் பேக்கெண்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வருது, செக்யூரிட்டி அப்டேட் ஆகுது, எங்களோட ஃபயர்வால் எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ மறக்காமல் நீங்களோட கம்ப்யூட்டரில் ஓஎஸை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு தவறவான. ஸோ இந்த வீடியோ கட்டாயம் உங்களோட விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த விண்டோஸ் 10 அப்டேட் மூலமாக டேட்டா முடிந்த பிரச்சனை இருக்கலாம், அவங்களும் எப்படி இதை ஆஃப் பண்ணிக்கொள்ள என்ற பிரச்சனையில் தவிர்த்து கொண்டு இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெக் மற்றும் எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கறதுக்கு Mrtechwin யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்கவான. அதோட நீங்கள் Mrtechwin யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை கட்டாயமாக லைக் பண்ணுங்க, அதோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. Mrtechwin யூடியூப் சேனல் சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். கட்டாயமாக அதெல்லாம் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான என்ன சொல்லி டவுட்ஸ் இந்த கட்டாயமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி.